சார் சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி ஓகே சார். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இடப்பெருமானம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இடப்பெருமானம். போட்டேன் சார். சரி, எல்லாரும் போட்டீங்களா? ஓ சார். நாங்க முதலாவது பாடம் முடிச்சாச்சு. திரும்பி திரும்பி அதை நீங்க பார்த்து கொள்ளணும். நான் கொஞ்சம் வேகமா தான் போவேன். சரியா? இந்த பாடத்துல நாங்க முழு எண்ணொன்றின் ஒவ்வொரு இலக்கத்தினதும் இடப்பெருமானத்தை இனங்காணவும், முழு எண்ணொன்றின் ஒவ்வொரு இலக்கத்தினாலும் வகை குறிக்கப்படும் பெருமானத்தை இனங்காணவும், பில்லியன் வளையம் வரை எண்களை எழுதவும் வாசிக்கவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இலக்கங்கள்னா என்ன, இலக்கங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு எண்கள் எழுதலாம், அந்த எண்களோட நிறைய வகைகள் காணப்படுகின்றது. அப்படி ஒரு எண் எங்களுக்கு தரப்படும் பொழுது அந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தினதும் இடப்பெருமானம்னா என்ன, வகை குறிக்கும் பெருமானம்னா என்ன, ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். அப்ப வகை குறிக்கிற பெருமானத்துக்கு எவ்வளவு பெருமானம், இடப்பெருமானத்துக்கு எவ்வளவு பெருமானம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க பார்ப்போம். அதுக்கடுத்து எண்கள் எப்படி வளையங்களாக எழுதப்படுகின்றது, அதை எவ்வாறு நாங்க வாசிக்கலாம், இந்த அவ்வளவு விஷயங்களும் இந்த பாடத்துல நாங்க பார்ப்போம். சரியா மகன்? சரியா மகள்? சரி. நல்லா கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? நான் உங்களுக்கு மேலதிகமான நோட் பண்றதுக்கான டைம் தர மாட்டேன், இப்பவே சொல்லிடுறேன். பிறகு சார் முன்னுக்குள்ள ஸ்லைட தாமிங்க சார், அது எழுதல சார், டைம் வேணும் சார், அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் இதுல கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப எல்லாமே இணைக்குள்ள நோட் பண்றதுக்கான விஷயங்கள் தான் இதுல காணப்படும். தயவு செய்து நேரத்தை வீணாக்காம ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை விளங்கப்படுத்துவேன். அந்த டைம்ல நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். ஓகே? ஓகே சார். சார் இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்களுக்கு பரிச்சயமான ஒரு பொருள். இதுல பரிச்சயமான பொருள் தானே? ஓ சார். இது ஒரு சுவர் கடிகாரம். இது ஒரு சுவர் கடிகாரம். அப்ப இந்த சுவர் கடிகாரத்துல எங்களுக்கு நேரத்தை பார்க்கலாம், அப்படித்தானே? ஆமா சார். இந்த சுவர் கடிகாரத்துல நாங்க நேரத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யறது இந்த எண்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யுது. அப்ப இந்த கடிகாரத்துல 1ல இருந்து 12 வரைக்கும் எண்கள் இடப்பட்டிருக்குது, அப்படித்தானே? சொல்லுங்க. அப்ப இங்க 1ல இருந்து 12 வரைக்கும் எண்கள் இடப்பட்டிருக்கனால இந்த கடிகாரத்துக்கு நாங்க பெயர் சொல்லுவோம் 12 மணித்தியால கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடிகாரத்துக்கு நாங்க என்ன பெயர் சொல்றது? 12 மணித்தியால கடிகாரம். சரியா? அப்ப இது இப்ப நாங்க கடிகாரம் இல்ல இணைகள விஷயம். இந்த கடிகாரத்துல இலக்கங்களும் இருக்குது, இந்த கடிகாரத்துல எண்களும் இருக்குது. சரியா? அப்ப இலக்கங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்க எண்களை உருவாக்குவோம். அப்ப எண்கள் இந்த கணித பாடத்துல நாங்க இலக்கங்கள் அப்படின்னா ஒரு தனி குறியீடு, அந்த இலக்கங்களை வைத்துக்கொண்டு எண்கள் உருவாக்கப்படும். சரியா? இலக்கங்களை வைத்துக்கொண்டு எண்கள் உருவாக்கப்படும். அப்ப நீங்க சரியா இந்த தேவையில்லாம இன்பாக்ஸுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிற இல்ல, எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். வந்தமா வந்த வேலையை பார்க்கணும். சரி, அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு கடிகாரம் தான். இப்ப இந்த கடிகாரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இங்க எல்லாமே ரோமன் இலக்கங்களால ரோமன் எண்கள் காணப்படுகின்றது. இங்க என்ன எண்கள் காணப்படுகின்றது? ரோமன் எண்கள். ரோமன் எண்கள். அப்ப இலக்கங்கள் 2 வகைப்படும், அதே மாதிரிக்கே எண்களும் 2 வகைப்படும். அந்த இலக்கங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்க இங்க எண்களை உருவாக்குறது. அப்ப இலக்கங்கள் ஒன்று இந்து அராபிய இலக்கங்கள், இன்னொன்று ரோமன் இலக்கங்கள்.
இந்து அராபிய இலக்கங்களை கொண்டு உருவாக்கப்படுற எண்கள் வந்து இந்து அராபிய எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரோமன் இலக்கங்களால உருவாக்கப்படுற எண்கள் வந்து ரோமன் எண்கள் அப்படின்னு சொல்லி வழங்கப்படும். தரம் 5ல இதுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? சார் இதுல உள்ள குயிக்கா அதை நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? இலக்கம் சொல்றது எண்களை எழுதுவதற்காக பயன்படுத்தும் சரியா குறியீடை நாங்க சொல்லுவோம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எண்களை எழுதுவதற்காக பயன்படுத்தும் குறியீடுகள் இலக்கம் எனலாம். அப்ப இலக்கங்கள் இந்து அராபிய இலக்கங்கள் ரோமன் இலக்கங்கள் என 2 வகைப்படும். இந்து அராபிய இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்து அராபிய இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா 0ல இருந்து 9 வரைக்கும். சரியா? 0ல இருந்து 9 வரைக்கும் இந்து அராபிய இலக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரோமன் இலக்கங்கள் அப்படின்னு சொன்னா அந்த சரியா IVXLCDM இதெல்லாம் ரோமன் இலக்கங்கள். சரியா மகன்? சரியா மகள்? சரி சரி சார். ஏசி கண்டி ஸ்ரீலங்கா அந்த நம்பர் இருக்கு மேல நம்ம கோவில்ல தான் ஏசி என்ன ஃபினான்ஸ் கம்பெனியான்னு பாப்போம். தம்பி ஃபினான்ஸ் போர்ட்டல் இருக்கு. நோட் பண்றீங்களா? கொஞ்சம் வேகமா நோட் பண்ணணும். அப்ப இலக்கம்னா என்ன, அதுல இந்து அராபிய இலக்கங்கள்னா என்ன, ரோமன் இலக்கங்கள்னா என்ன, இதுகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? சார் அந்த இனம் வகைப்படும் தனியா இளங்கலமயன் உரோம எண்களை என வகைப்படுவோம்ன்றது தனியா வரும். ஏதாவது இந்து அராபிய இலக்கங்கள் 0ல இருந்து 1 ரெண்டுக்கும் சேர்த்துதான் இந்த என வகைப்படுங்கிறத சேர்த்து எழுதியிருக்கேன். தனித்தனியா என வகைப்படும் போடாம முதலாவது இந்து அராபிய இலக்கங்கள், 2வது ரோமன் இலக்கங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து என வகைப்படும் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓ சார். சார் பண்ணிட்டு சார். அப்ப கிளியர் தானே? சரியா மகன்? சரியா மகள்? சரி சரி சார். ஓகே சார். சரி. இப்ப இந்த இந்து அராபிய இலக்கங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்படுற எண்கள் நிறைய இருக்குது. இந்து அராபிய இலக்கங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்படுற எண்கள் நிறைய இருக்குது. அப்ப அதுல நான் கொஞ்சம் எண்கள் தந்திருக்கிறேன். ஓரிலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள், மூவிலக்க எண்கள். சரியா? சரியா மகள்? சரியா மகள்? சரி சார். இதுகள் ஏற்கனவே தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, வேற என்ன எண்கள் இருக்குது? சார் 4 இலக்க எண். 4 இலக்க எண் இருக்குது. 5 இலக்க எண். 5 இலக்க எண் இருக்குது. வேற எண்கள் இல்லையா? அதுகள் இல்லாம வேற இல்லையா? சரி, 10 இலக்க எண்கள் தான் சொல்றீங்க. வேற எண்கள் வகைகள் இல்லையா? ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், வேற முதன்மை எண்கள். வெரி குட். முதன்மை எண்கள் இருக்குது. அவ்வளவுதானா?
நேரெண்கள் இருக்குது. நேரெண்கள் இருக்குதானே? சார் இருக்கு சார். நேரெண்கள் இருக்குது. பின்ன எண்கள் இருக்குது. பின்ன எண்களும் இருக்குதானே மாயன்? சார். அப்ப இப்படி எண்கள் நிறைய வகைகள் காணப்படுது. எண்கள் வந்து நிறைய வகைகள் காணப்படுது. அப்ப அது தேவையா இருந்தா நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சார் இதை நோட் பண்ணிட்டீங்களா? சார். எஸ் சார். இல்ல சார். இந்த இல்ல சேர்லாம் சொல்லக்கூடாது. நான் மேலதிகமா டைம் தர மாட்டேன். நான் முதல்ல சொல்லி போட்டேன். அப்புறம் கோவிக்க கூடாது. சரியா? முதல்ல சொல்லி போட்டேன். சரியா? ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை விளங்கப்படுத்திக்கல நோட் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. எழுதியாச்சு சார் இப்ப இந்த கீழே ஒரு குறிப்பு தந்திருக்கேன். அந்த குறிப்பை வேகமா எழுதுங்க. ஓரிலக்க எண்களா இருந்தா எழுதுவதற்கு ஒரு இடம் தேவை. எத்தனை இடம் தேவை? ஒரு இடம். இப்ப உதாரணத்துக்கு உங்களோட சதுர ரூல்ல நீங்க அபியாச புத்தகம் பயன்படுத்தின கொப்பி. அப்ப அந்த அபியாச புத்தகத்துல இப்படிதான் அந்த சதுர ரூல் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்படிதான் சதுர ரூல் இருக்குது. இப்ப இந்த சதுர ரூல்ல ஒரு எண்ணை எழுதுறதுக்கு இப்படி ஒரு இடம் ஒதுக்குவோம். நாங்க இன்னொரு எண்ணை எழுதுறதுக்கு இப்படி ஒரு இடத்தை ஒதுக்குவோம். அப்போ ஓரிலக்க எண்களை எழுதணுமா இருந்தா எங்களுக்கு ஒரு இடம் போதுமானது. 2 இலக்க எண்கள், ஈரிலக்க எண்களை எழுதணுமா இருந்தா கட்டாயம் எங்களுக்கு எத்தனை இடங்கள் தேவை? 2 இடங்கள் தேவை. அதே மாதிரி மூவிலக்க எண்களை நீங்க எழுதணுமா இருந்தா கட்டாயம் உங்களுக்கு எத்தனை இடங்கள் தேவையாகும்? 3 இடங்கள் தேவையாகும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ ஓரிலக்க எண்களா இருந்தா ஒரு இடம், ஈரிலக்க எண்களா இருந்தா 2 இடம், மூவிலக்க எண்களா இருந்தா 3 இடங்கள் தேவை. நாவிலக்க எண்களா இருந்தா 4 இடங்கள், ஐவிலக்க எண்களா இருந்தா 5 இடங்கள், 6 இலக்க எண்களா இருந்தா 6 இடங்கள். அப்ப நாங்க எண்களை எழுதக்கில கட்டாயம் அந்த எண்களுக்கு ஒரு இடம் தேவை. அப்படிங்கறத ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு இடம் ஒன்று எங்களுக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிறது. சார் அப்ப அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். சார் அப்ப கட்டாயம் எங்களுக்கு ஒரு எண்ணொன்றை நாங்க எழுதணுமா இருந்தா எங்களுக்கு ஒரு இடம் தேவை. அதுல எல்லாரும் தெளிவா இருக்கீங்க தானே? ஆமா சார். சரியா? சரி, இந்த நோட்டை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நோட்டை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிக்கிட்டேன் சார். சார் நானும் நோட் பண்ணிட்டேன். அப்ப என்ன சொல்ல வாரேன்? ஓரிலக்க எண்களா இருந்தா 0 இருந்து 9 வரைக்கும், ஈரிலக்க எண்களா இருந்தா 10 இருந்து 99 வரைக்கும், மூவிலக்க எண்களா இருந்தா 100 இருந்து 999. மூன்றுமே 9ஆ இருக்கும். அப்ப இவ்வாறு ஒரு எண்ணொன்றை எழுதணுமா இருந்தா கட்டாயம் எங்களுக்கு இடம் தேவை தானே? சொல்லுங்க, இடம் தேவையா இல்லையா? இடம் எங்களுக்கு தேவை. சரியா? அப்ப அப்படி ஒரு இடம் ஒன்று இருந்தா தான் எங்களுக்கு எண்களை எழுதலாம். சரியா? இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுல யாருக்காவது விளங்காம இருக்கா? சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகள். சரி, இத நோட் பண்ணி முடிவா எல்லாரும்? சார் நோட் பண்ணிட்டேன் சார். எஸ் சார். சரியா? சரி, இப்ப தலைப்பு போடுங்க, இடப்பெருமானம். இப்ப தலைப்பு போடுங்க, இடப்பெருமானம். முதல்ல அது போடுறது பெரிய தலைப்பு, பாடத்துக்கே பொதுவானது. சரியா? முதல்ல இப்ப இலக்கங்கள் பார்த்தோம், அப்புறம் எண்கள் பார்த்தோம், இப்ப இடப்பெருமானம். சரியா? நோட் பண்ணிக்கிட்டேன் சார். சரி, இந்த தலைப்பு போடுங்க, இடப்பெருமானம். போட்டீங்களா?
போட்டேன் சார். சார் அப்ப இடப்பெருமானம் தலைப்பு இப்ப நாங்க இந்த 3,5 3,5 2 இலக்கங்கள் எங்க கையில இருக்குது. எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 3,5 2 இலக்கங்கள். சரியா? சரி சார் இந்த 2 இலக்கங்களை வைத்துக்கொண்டு நாங்க எண்கள் எழுதலாம் தானே? ஆம் சார். எண்கள் எழுதலாம். அப்ப எங்களுக்கு அந்த இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய எண்கள் 2 எண்கள் தான் வரும். எங்களுக்கு 2 எண்கள் தான் வரும். சரி, அப்ப இங்க முதலாவது எண் 35 அப்படிங்கிற எண் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார் இப்ப இந்த 35ல இந்த 5க்கு ஒரு இடத்தை நாங்க ஒதுக்கி இருக்கிறோம், இந்த 3க்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கோம். சரியா? சரி சார். சரி சார். இப்ப இந்த எண்ணை நாங்க எப்பயுமே இப்படி பின்னுக்கு இருந்து தான் நாங்க பார்க்கணும். அப்ப இப்படி பின்னுக்கு இருந்து பார்க்கல இதை நாங்க சொல்லுவோம் ஒன்றுகள். நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லி? ஆமா சார். பத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சார் இல்ல அப்ப சார். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் இதை பாக்குறது. அதுல 2வது எண் எழுதலாம் 5 5. சரியா? முதலாவது 5 இருக்கும், 2வது 3 இருக்கும். இப்படி ஒரு எண்ணை நாங்க எழுதலாம். இப்படி எண்ணொன்று எழுதினாலும் பின்னுக்கு இருந்து தான் நாங்க பார்ப்போம். அப்ப இந்த 3 சொல்றது நாங்க என்னன்னு சொல்லி? ஒன்றுகள். அப்ப 3 நாங்க ஒன்றுகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 5 என்னன்னு சொல்லுவோம் தெரியும் உங்களுக்கு. 5 என்னன்னு சொல்லுவோம்? பத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அது ரெண்டையும் கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ஸ்கிரீன்ல 3,5 என்னும் இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய இரு இடப்பெருமானங்களை கொண்ட எண்களை பார்ப்போம். சரியா? அதை நோட் பண்ணிட்டு முதலாவது எண் 35, 2வது எண் 53. சரியா? சரி சார். அப்ப இங்க ஒரு எண்ணை எழுதுறதுக்கு கட்டாயங்களுக்கு ஒரு இடம் தேவை. அப்ப அதன்படி பார்க்கல இந்த எண்ணுல மொத்தம் இது 3ஐயும் 5ஐயும் சேர்த்தா 35 அப்படின்னு வாசிப்போம். எத்தனைன்னு சொல்லி வாசிப்போம்? 35. இந்த 35 நாங்க 35 மாபிள்கள், அப்படி 35 பிஸ்கட்கள், 35 மாணவர்கள், 35 மாங்காய்கள், இப்படி ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா இத நாங்க 10 வேறு பிரிக்கும் பொழுது எங்களுக்கு இதுல 3 10கள் கிடைக்கும். எத்தனை 10கள் கிடைக்கும்? 3 10கள் கிடைக்கும். வேறையா 5 மிச்சப்படும். அப்படித்தானே? ஆமா சார். அப்படித்தானே? அப்ப இந்த 3 10களையும் சேர்த்து நாங்க 30 அப்படின்னு சொல்லுவோம். 3 10களையும் சேர்த்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? 30. அப்ப வேறையா எங்க கையில 5 ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த 5களை நாங்க எப்பயுமே ஒன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது 10 சொல்லி இப்படி பிரிக்க இயல்பா இருக்கனால இதை நாங்க 10கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஒரு எண்ணொன்று எழுதப்பட்டு அந்த எண்ணுல பின்னுக்கு இருந்து முன்னுக்கு இடமிருந்து வளமாக, சரியா? பின்னுக்கு இருந்தா எப்பயும் பார்க்கணும். அப்ப பின்னுக்கு இருந்து பார்க்கும் பொழுது முதலாவது எண்ணுக்கு இடப்பெருமானம் ஒன்றுகள்னு சொல்லுவோம். முதலாவது எண்ணுக்கு இடப்பெருமானம் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒன்றுகள். ஓகேவா? ஓகே சார்.
முதலாவது எண்ணுக்கு நாங்க ஒன்றுகள்னு சொல்லுவோம். இரண்டாவது இடப்பெருமானத்துக்கு சொல்றது பத்துகள்னு சொல்றது. இரண்டாவது இடப்பெருமானத்துக்கு என்னன்னு சொல்றது? பத்துகள். சரி, இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சார், அப்ப கிளியர் தானே இது? கிளியர் சார். கிளியர் சார். கிளியர் சார். சார், இந்த ஸ்கிரீன்ல உள்ள எழுதிட்டீங்க தானே? ஒயிட் போர்ட்ல உள்ள எழுதிட்டீங்க தானே? எஸ் சார். ஒயிட் போர்ட்ல உள்ள எழுதிட்டீங்கன்னு சொன்னா இந்த பாரு, நான் ஸ்கிரீன்ல ஒரு இதோட காமிச்சிருக்கேன். இந்த ஸ்கிரீன்ல ஒரு இதோட காமிச்சிருக்கேன் 35. அப்ப 35ல 5 வந்து ஒன்றின் இடம், 3 வந்து 10 இடம், 5 ஒன்றின் இடத்தில் உள்ள இலக்கம், 3 10 இடத்தில் உள்ள இலக்கம். சரியா? சரி சார். அத குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். எழுதிட்டேன் சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு எண் ஒன்று எழுதப்பட்டா அந்த எண்ணை நாங்க பின்னுக்கு இருந்து தான் பார்ப்போம். அந்த எண்ணை எங்கிட்ட இருந்து பார்ப்போம்? பின்னுக்கு இருந்து. பின்னுக்கு இருந்து தான் பார்ப்போம். அப்ப அப்படி பின்னுக்கு இருந்து பார்க்கும் பொழுது முதலாவது எண் என்று வந்து ஒன்றுகள்னு சொல்லுவோம். ரெண்டாவது எண்ணை நாங்க என்னன்னு சொல்றது? பத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கிளியர் தானே இது? கிளியர் சார். கிளியர் சார். கிளியர் சார். அப்ப எப்பயுமே ஒரு எண்ணொண்ட இடப்பெருமானம் ரீதியா நீங்க பார்க்கணுமா இருந்தா பின்னுக்கு இருந்து முன்னுக்கு பார்க்கணும். பின்னுக்கு இருந்து முன்னுக்கு மாத்தி பார்த்தா பிரச்சனை ஆயிரும். அழகான தமிழ்ல தான் சொல்லித்தாரேன். இடமிருந்து வளமாக, இடமிருந்து வளமாக. இப்ப இது உங்களுக்கு தெரியும். இப்படி வளையத்துல இந்த போலைய போடுறது, இது தரம் 5ல படிச்சிருப்பீங்க. எண் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? எண் சட்டம். அப்ப இந்த எண் சட்டத்துல முதலாவது அந்த கம்பி வந்து ஒன்றுகள் எனவும், இரண்டாவது கம்பி வந்து பத்துகள் எனவும் அழைக்கப்படும். எல்லாத்துக்கும் தெரியும் தானே அது? சரி, இதையும் வரைந்து கொள்ளுங்க. குயிக்கா வரைந்து அந்த நோட்டை எழுதி கொள்ளுங்க. 35 எண் சட்டத்தில் குறிப்போம். அப்ப எண் சட்டத்துல குறிச்சா ஒன்றுகள் 5 மாபில்களும் 10கள்ல 3 மாபில்களும் காணப்படும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி சார். சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே சார். கிளியர் சார். சரி, அப்ப முதலாவது எழுதப்படுறது ஒன்றுகள்னு சொல்லுவோம். இரண்டாவது எழுதப்படுறத நாங்க பத்துகள்னு சொல்லுவோம். அப்ப முதலாவது இடம் ஒன்றுகளுக்கானது, இரண்டாவது இடம் யாருக்கானது? பத்துகளுக்கானது. பத்துகளுக்கானது. சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க, 35ல 3 பத்துகளும் 5 ஒன்றுகளும் இருக்குது. எத்தனை பத்துகள்? 3 பத்துகளும் 5 ஒன்றுகளும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். சரி, அப்ப அதே போல
கீழே உள்ள எண்களை நாங்க பார்த்தோம்னா 53ல எத்தனை பத்துகளும் எத்தனை ஒன்றுகளும் காணப்படும்? 5 10கள் 3 10களும் 3 ஒன்றுகளும். 5 10களும் 3 ஒன்றுகளும் காணப்படும். சரிதானே? சரி சார். சார் சரி. அடுத்து 65ல 6 10களும் 5 ஒன்றுகளும். 6 10களும் 5 ஒன்றுகளும். அப்ப 6 10கள்னா 60, 5 ஒன்றுகள்னா 5. சோ ரெண்டையும் கூட்டினா 65 எங்களுக்கு வந்துடும். சரியா? சரி சார். சரி. அப்ப அதே மாதிரி 99. அப்ப 99ல 9 10களும் 9 ஒன்றுகளும். அப்ப 9 10கள்னா 90, 9 ஒன்றுகள்னா 9. சோ ரெண்டையும் கூட்டினா 99. சரியா? சரி சார். சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளும் பாப்போம். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். சரி, இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க சார் எனக்கு வேணாம் சார். முதல்ல சொல்லிட்டேன், டைம் ரொம்ப எடுக்காதீங்கன்னு. எழுதிட்டேன் சார். சரியா? சரி, அதுக்கு கீழே இந்த விளக்கம் எழுதுங்க. ஒரு எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது. அவ்விலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படும். அப்ப இடப்பெருமானம் என்பது வேற, வகை குறிக்கும் பெருமானம் என்பது வேற. சரியா? இடப்பெருமானம் ஒரு நாளும் மாறாது. இடப்பெருமானம் மாறுமா? இல்ல சார். இடப்பெருமானம் மாற மாட்டாரு. அப்ப யாரு அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பா? இடப்பெருமானம். இடப்பெருமானம் மாறுமா, வகை குறிக்கும் பெருமானம் மாறுமா? வகை குறிக்கும் பெருமானம். அப்ப மாத்தி மாத்தி சொல்லி கொண்டிருக்கீங்க. சரியா? இப்ப இங்க பாருங்க, இது 35. இந்த 35ல இந்த 5 என்பது ஒன்றின் இடம். இந்த 3 என்பது 10 இடம். இந்த இதுக்கு வகை குறிக்கும் பெருமானம் 5. இங்க வகை குறிக்கும் பெருமானம் 5. அதே இடத்துல இங்க இதுக்கு சரியா வகை குறிக்கும் பெருமானம் 30. விளைஞ்சா? விளங்கிச்சு சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், இடப்பெருமானம் ஒரு நாளும் மாற மாட்டாரு. யார் மாறிக்கிட்டே இருப்பாரு? வகை குறிக்கும் பெருமானம். வகை குறிக்கும் பெருமானம் தான் வகை குறிக்கும் பெருமானம். சரியா? அப்ப நல்லா சரி, இந்த நோட்டை எழுதிட்டு அது கீழே இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஒரு எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது. அவ்விலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படும். வைட் போர்டு விளங்கும். யாராச்சும் அந்த மைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிக்கல்ல இருக்கும். மைக்கை ஆன் பண்றவங்க ஓப் பண்ணுங்க.
சார் வைட் போர்டு கொஞ்சம் தூரத்துல இருக்குதெல்லாம் விளங்குது இல்ல. இல்ல கிளியரா இளங்குதே. உங்களோட லைன்ல சிக்கல் இருக்கும் போல. நான் கிளியரா தானே வச்சிருக்கேன். விளங்குதானே போர்ட் மகன்? ஓம் சார் ஆ விளங்குது. சார். அப்ப நல்லா ஞாபகத்துல எனக்கு வச்சுக்கொள்ளுங்க. எப்பயுமே இடப்பெருமானம் மாற மாட்டாரு. இடப்பெருமானம் வந்து மாறாது. சரியா? ஒரு எண் தந்தா ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம், ஆயிரத்தினிடம், பத்தாயிரத்தினிடம் அப்படின்னு என்னைக்குமே மாற மாட்டாரு. யாரு மாறுவாரு? இந்த வகை குறிக்கும் பெருமானம் தான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒன்றுங்கிற இடத்துல ஒன்று வந்தா வகை குறிக்கும் பெருமானம் ஒன்று. ஒன்றுங்கிற இடத்துல 5 வந்தா வகை குறிக்கும் பெருமானம் 5. ஒன்றுகள் இடத்துல 0 வந்தா வகை குறிக்கும் பெருமானம் 0. சரியா? எழுதிட்டேன் சார். சரி, அப்ப ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். ஓகே இன்னும் சார். இன்னும் விளங்காம இருக்கீங்களா? இல்ல சார். சார், அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே இப்ப? கிளியர் சார். கிளியர் சார். இந்த ஒயிட் போர்ட்ல உள்ள நோட் பண்ணியாச்சா? ஆமா சார். சரியா? சார், அப்ப 35ங்கிற எண்ணுல 3 வகை குறிக்கும் பெருமானம் 30. 5 வகை குறிக்கும் பெருமானம் 5. சரியா? 5 வகை குறிக்கும் பெருமானம் 5. 3 இடப்பெருமானம் 10கள். 5 இடப்பெருமானம் 1கள் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்ப இடப்பெருமானம் என்பது வேற, வகை குறிக்கும் பெருமானம் என்பது வேற. திரும்ப திரும்ப சொல்றேன். இடப்பெருமானம் என்பது வேற, வகை குறிக்கும் பெருமானம் என்பது வேற. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார், அப்ப அதை கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? சரி சார். சரி சார். இது ஆல்ரெடி நாம நோட் பண்ணியாச்சு, அதனால அது தேவையில்லை. சார், இப்ப ஒரு இடப்பெருமானத்துல ஆக கூடுதலாக வரக்கூடிய பெருமானம் வந்து 9 தான் வரலாம். ஆக கூடுதலாக வரக்கூடிய பெருமானம் எவ்வளவு? 9. 9. அதே மாதிரிக்கே வகை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமானமா 90 தான் வர முடியும். எத்தனை வர முடியும்? 90 தான் வரலாம். சரியா? இதுதான் மேக்சிமம். அப்ப இதுதான் நாங்க வளமா எழுதுறது. அப்ப 1 இடத்துல 9 வரைக்கும் வரும், 10 இடத்துல 90 வரைக்கும் வரும். 10 இடத்துல எத்தனை வரைக்கும் வரும்? 90 வரைக்கும் வரும். சரியா? சரி சார். சரி சார். சார், எழுதியா சார்? அதை நோட் பண்ணுவோம். சார் நோட் பண்ணிட்டேன். சார் நோட் பண்ணிட்டேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நாங்க ஒரு எண்ணொன்று எழுதும் பொழுது ஒரு இடப்பெருமானத்துல ஆகக்கூடியதா 9 வரைக்கும் எழுதலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒரு இடப்பெருமானத்துல 9 வரைக்கும் தான் எழுதலாம். சரியா? அதே வகை குறிக்கும் பெருமானத்துல 1கள்ல 9 வரைக்கும் இருக்கும், 10கள்ல 90 வரைக்கும் இருக்கும், அங்கிட்டு 100கள்ல 900, சரி, 1000கள்ல 9000, 10,000கள்ல 90,000, அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப மேக்சிமம் அந்த 9 வரைக்கும் தான் எழுதலாம். மேக்சிமம் எத்தனை வரைக்கும் எழுதலாம்? 9 வரைக்கும். 9 வரைக்கும் தான் எழுதலாம். சரியா? சரி சார். சார், இப்ப இது ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை எல்லாரும் கவனிங்க.
சரியா? இங்க எண் தரப்பட்டிருக்குது 45. எண் தரப்பட்டிருக்கு எத்தனை? 45. 45. அந்த 45ல 4ங்கிற எண்ணை பத்தி தான் கேட்டிருக்காங்க. எந்த எண்ணை பத்தி கேட்டிருக்காங்க? 4 4ங்கிற எண். அப்ப 4ங்கிற எண் இருக்கிற இடப்பெருமானம் எத்தனை? 4ங்கிற எண் இருக்கிற இடப்பெருமானம் பத்துக்கள். 10கள். 4ங்கிற எண் இருக்கிற இடப்பெருமானம் வந்து 10கள். அப்ப அந்த 10கள்ல 4 10கள் இருக்கனால அப்ப 4ஐயும் 10ஐயும் பெருக்குனா அது வகை குறிக்கிற பெருமானம் வந்து 40. அது வகை குறிக்கிற பெருமானம் எவ்வளவு? 40. அதே மாதிரி இப்ப இது யோசிக்கிறேன் 65. இந்த 65ல நான் 6 பத்தி கேட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 6 பத்தி கேட்டா இந்த 6 இருக்கிற இடம் 10கள். அப்ப 6 இருக்கிற இடம் வந்து 10கள். இந்த 6 வகை குறிக்கிற பெருமானம் 60. 60. இப்ப விளங்கிச்சா? சரி. அப்ப குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அத மைக்கோன்ல வீட்டுல யாரோ மைக்கோன்ல வீட்டுல யாரோ பேசிக்கிட்டு இருக்க சவுண்ட் இங்க கேக்குது. உங்களோட அக்காமாரோ யாரோ அங்க சிரிச்சு விளையாண்டு கொண்டிருக்காங்க. அது நமக்கு இங்க டிஸ்டர்ப். 2வது எண் பாருங்க 45. அந்த 45ல 5 பத்தி கேட்டிருக்காரு. 45ல 5 பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இங்க 5கள் வந்து 1கள்னு சொல்லுவோம். அப்ப அந்த 5 இந்த வகை குறிக்கும் பெருமானம் வந்து 5. சரியா? சரி சார். கிளியர் தானே? கிளியர் சார். கிளியர் சார். அடுத்து பாருங்க 30. 30ல பூஜ்ஜியத்தை பத்தி கேட்டிருக்காரு. அப்ப பூஜ்ஜியம் இருக்கிற இடம் வந்து 1கள். பூஜ்ஜியம் இருக்கிற இடம் வந்து என்னது? 1கள். அப்ப அந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்கனால அதோட வகைக்கு இருக்கும் பெருமானம் வந்து பூஜ்ஜியம் தான். அதோட வகைக்கு இருக்கும் பெருமானம் வந்து என்னது? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். சரிதானே? சரி சார். சார் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன் சார். சார் எல்லாரும் நோட் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்களா? சார். ஆமா சார். சார். சார் இத வேகமா செய்யுங்க பாப்போம். சார் செஞ்சிட்டேன். கேள்வி எழுதி அட்டவணை அடிச்சுதான் செஞ்சிருக்கணும். சும்மா செய்யறது இல்ல. புத்தகத்திலே செய்யறது இல்ல. புத்தகத்திலே சரி, செய்யறது சரி. இல்ல. கொப்பில கேள்வி எழுதி அட்டவணை அடிச்சுதான் செய்திருக்கணும். அப்படி செய்யறதா இருந்தா குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் தேவைப்படும்.
செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன் சார். சரியா? செஞ்சிட்டேன் சார். இப்ப பாருங்க, எங்களுக்கு முதலாவது தந்திருக்காரு 63. 63ல ஒன்றினிடத்து இலக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு கீழே 3 வந்திருக்கணும். சரியா? சரி சார். 10னிடத்து இலக்கம் கேட்டிருக்காங்க. இந்த இலக்குல 6 வந்திருக்கணும். ஓகே. சரி சார். ஒன்றினிடத்து இலக்கத்தின் பெருமானம் இங்கனக்கிளையின் 3. 10னிடத்து இலக்கத்தின் பெருமானம் இந்த இலக்குல 60 வந்திருக்கணும். போட்டிருக்கீங்களா? ஆமா சார். போட்டிருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்வியில பாருங்க. ரெண்டாவது கேள்வியில 76 தந்திருக்காங்க. எத்தனை தந்திருக்காங்க? 26 சார். 76. அப்ப 76ல ஒன்றினிடத்து இலக்கம் 6, 10னிடத்து இலக்கம் 7. ஒன்றினிடத்து இலக்கத்தின் பெருமானம் 6, 10னிடத்து இலக்கத்தின் பெருமானம் 70. போட்டிருக்கீங்களா? போட்டுட்டேன் சார். போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். ரெண்டாவது கேள்வி பாருங்க. 40. அப்ப 40ல எங்களுக்கு தந்திருக்காரு ஒன்றினிடத்து இலக்கம், 10னிடத்து இலக்கம். ஒன்றினிடத்து இலக்கம் 0, 10னிடத்து இலக்கம் 4. ஒன்றினிடத்து இலக்கத்தின் வகை குறிக்கும் பெருமானம் 0 தான். 10னிடத்து வகை குறிக்கும் பெருமானம் 40. 40. அடுத்து தந்திருக்காரு 88. எவ்வளவு தந்திருக்காரு? 88 சார். அப்ப ஒன்றினிடத்து இலக்கமும் 8, 10னிடத்து இலக்கமும் 8. ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் 8, 10னிடத்து இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் 80. 80. சரியா? சரி சார். சரி சார். வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே சரியா எடுத்திருக்கீங்களா? ஆமா சார். சரியா? நோட் பண்றோம், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமா சார். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டேன் சார். சார் இப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சரியா? சரியா. அடுத்த தலைப்பு இடப்பெருமானம் பற்றி மேலும் கற்போம். சரியா? சரி சார். இடப்பெருமானம் பற்றி மேலும் கற்போம்.
ஓகே ஓகே சார். சரி ஓகே போட்டீங்களா? போட்டோம் சார். சரி உங்களோட புக்ல நல்ல கேள்விகள் இருக்கு. நான் எல்லா கேள்வியும் நினைக்கல போட இல்ல. அந்த கேள்விகளை நீங்க பார்த்து செய்யணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரியா. தலைப்பு போட்டீங்களா? எஸ் சார். சரி இப்ப இது எங்களுக்கு பரிச்சயமான ஒன்றுதான். எல்லாத்துக்கும் தெரியும் தானே இது? ஆமா சார். சரி இந்த எண் சட்டத்தை வரைந்து அந்த நோட்டையும் குயிக்கா எழுதுங்க பாப்போம். இந்த எண் சட்டத்தை வரைந்து அந்த நோட்டையும் குயிக்கா எழுதுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சார் நான் என் சட்டம் வரைகிறேன். எண் சட்டத்தையும் வரைந்து அந்த நோட்டையும் எழுதுங்க. சரி சார். எழுதிட்டேன் சார். சரி அப்ப இந்த எண் சட்டத்துல இந்த எண் சட்டத்துல இருந்து என்னத்தை விலையும் கொள்றோம் அப்படின்னா, இந்த எண் சட்டத்துல 2 இடப்பெருமானங்கள் இருக்குது. எத்தனை இடப்பெருமானங்கள் இருக்குது? 2 இடப்பெருமானங்கள். முதலாவது இடப்பெருமானம் வந்து ஒன்றுகள். இந்த ஒன்றுகள்ல மொத்தம் எத்தனை மாபில்கள் போடப்பட்டிருக்குது? 9 மாபில்கள். எத்தனை மாபில்கள்? 9 மாபில்கள். அதே மாதிரிக்கு 10 இடத்திலையும் எத்தனை மாபில்கள் போடப்பட்டிருக்குது? 9 மாபில்கள். 9 மாபில்கள் தான் போடப்பட்டிருக்குது. ஒரு எண் சட்டத்தை நாங்க வச்சு பார்க்கும் பொழுது ஒரு இடப்பெருமானத்துல ஆக கூடுதலாக எத்தனை எண் இருக்கலாம்? 9 இருக்கலாம். ஆக குறைந்தது 0 இருக்கலாம். ஆக குறைந்தது 0ம் ஆக கூடிய எண்ணாக 9 தான் காணப்படலாம். ஆக கூடிய எண்ணாக எத்தனை காணப்படலாம்? 9 தான் காணப்படலாம். சரி இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? சரி அப்ப ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். இன்னும் நோட் பண்ணாம இருக்கீங்களா யாராவது? நோட் பண்ணிட்டேன் சார்.
சரி, இப்ப இத பாருங்க. 100ங்கிறத நாங்க எழுதும் பொழுது 100ங்கிற ஒரு எண்ணை நாங்க எழுதும் பொழுது ஒன்றோட 2 சைபர் தான் போடுவோம். ஒன்றோட எத்தனை சைபர் போடுவோம்? 2 சைபர். 2 சைபர். அப்ப அதே மாதிரி இங்க அந்த 100கள்ங்கிற மட்டும் ஒரு போல வந்திருக்கும். மத்த 2லயும் எம்டியா தான் இருக்கும். அப்ப 0 என்பது எண் சட்டத்துல வெறுமனே காணப்படும். 0 என்பது எண் சட்டத்துல என்னன்னு சொல்லி காணப்படும்? வெறுமையாக காணப்படும். சரி, அப்ப ஓகேவா? ஓகே சார். சார் நீங்க கதைக்கிற கொஞ்சம் திக்கி திக்கி விளங்குது. இல்ல, உங்களோட நெட்வொர்க்ல பிரச்சனை இருக்குமா இருக்கும். என் நெட்வொர்க்ல பிரச்சனை இல்ல. சரி, நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து காய்க்கிறதுனால கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இப்ப கிளியர் தானே? ஓகே சார். சரி, நோட் பண்ணிட்டேன். சரி. சரியா மகன்? சரியா மகள்? எஸ் சார். சரி சார். சரி, இப்ப இத கொஞ்சம் கவனிங்க. சரியா? எப்பயுமே நாங்க இலக்கங்களை எழுதக்கில எங்க விட்டு கொப்பில சதுரூல் கொப்பில ஒரு கட்டத்தை நாங்க ஒதுக்கணும்னா ஒரு இடப்பெருமானத்துக்கு ஒரு கட்டம் எங்களுக்கு போதுமானது. அப்ப அதன்படி பார்க்கல நாங்க 100 எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை நாங்க எழுதுறோம்? 100. 100 நாங்க எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த 100ல 3 இலக்கங்கள் இருக்குது. இந்த 100ல எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 3 இலக்கங்கள். அப்ப முதலாவது வந்து ஒன்றுகள், இரண்டாவது வந்து 10கள், மூன்றாவது உள்ளது வந்து எத்தனை என்னன்னு சொல்லுவோம்? 100கள். அப்ப இங்க ஒன்றுகளும் 0, 10களும் 0, 100கள்ல மட்டும்தான் இங்க 1 இருக்குது. 100கள்ல மட்டும்தான் இங்க எத்தனை இருக்குது? ஒன்றுகள் இருக்குது. சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, கொஞ்சம் குயிக்கா எழுதி கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சார் எழுதிட்டேன். சார் எழுதிட்டேன். சார் லாஸ்ட். சரி சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. எழுதிட்டேன் சார். சரி, கொஞ்சம் வேகமா எல்லாரும் நோட் பண்ணுங்க. அப்போ ஒரு இடப்பெருமானத்துல ஆக குறைந்த எண்ணா 0ம் ஆக கூடிய எண்ணா 9ம் காணப்படும். ஆக குறைந்த எண் 0, ஆக கூடிய எண் எத்தனை காணப்படும்? 9. சரியா மகன்? சரி, அப்ப கிளியர் தானே? சரி. கிளியர் சார். சரியா.
சார் இப்ப இங்க 3 இடப்பெருமானங்கள் கொண்ட என்ன நாங்க பார்க்க போறோம். எத்தனை இடப்பெருமானங்கள்? 3 3 இடப்பெருமானங்கள். என்னென்ன 3 இடப்பெருமானங்கள்? என்னென்ன 3 இடப்பெருமானங்கள்? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள். சரியா? சரி சார். சார் அப்ப 3 இடப்பெருமானங்களை கொண்ட எண்களை எழுதும் முறையினை பார்ப்போம். இதை நோட் பண்ணுங்க. 3 இடப்பெருமானங்களை கொண்ட எண்களை எழுதும் முறையினை பார்ப்போம். அப்ப எங்களுக்கு 2, 4, 5 அப்படி 3 இலக்கங்கள் தந்திருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை இலக்கங்கள்? 3 3 இலக்கங்கள். சரி, ஒரு நிமிஷம் சொல்லு. 2 நம்பர் எனக்கு கோல் வந்துகிட்டே இருக்குது. பசுபை நம்பர்ல இருந்தும் கோல் வந்துகிட்டு இருக்குது. இந்த நம்பர் யார் விட்டு? அப்புறம் அப்ப அவங்க தான் யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க கோல் எனக்கு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாக்குறேன். எனக்கு புதுசால இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறதோ பிரின்சிபல் சொன்னாரு. போன ஓப்பன் பண்ணி சொல்லி இந்த நம்பரை மட்டும் தான் யூஸ் பண்றேன். கிளாஸ் டெசானி சார். இந்த இது இப்படி பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டுலாம் கூடாது. கிளாஸ் சொல்லுங்க, கஷ்டமா இருந்தா போயிடலாம். சார் நான் பாட்டு படிக்கல சார். இப்ப யார் அது? யாரோ போய் ஒருத்தர் தான் படிச்சாங்க, கேர்ள்ஸ் இல்ல. யாராவது பாத்தீங்களா யார் அந்த போயின்னு சொல்லி? சார் பாய்ஸ் ஒரு ஆள் வந்தார், அவர் தான் சார் படிக்கும். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப அவர் லெஃப்ட் ஆயிட்டாரு. சரி சரி. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு இங்க சிக்கலை ஏற்படுத்துறவங்க. சரி, 5 விரலும் ஒரே வாய்க்க இல்ல தானே? அப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அவசரமான கோல் ஒன்று வந்துச்சு, அதுதான் ஆன்சர் பண்ணேன். சரி, அது வந்து ஏண்ட பிள்ளை தானே கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கையில கோல் ஒன்று ஆன்சர் பண்ண கூடாது. உங்களோட டைமை நான் வீணடிக்க கூடாது தானே? சரி, அதுக்கு சரி, ஓகே. அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்க எண் வந்து 2, 4, 5. இந்த 3 இலக்கங்களை பயன்படுத்தி நாங்க எழுதக்கூடிய 3 எண்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து 245, அடுத்து வந்து 254, அடுத்து வந்து 524. இப்படி 3 எண்களை நாங்க எழுதலாம். சரியா மகன்? இப்படி 3 எண்களை எழுதலாம். ஓகேவா? ஓகே சார். அப்ப அந்த 3 எண்களை எழுதக்கில ஒரு எண் அந்த இடப்பெருமானத்துல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு மாறிக்கொண்டே இருக்கும். அங்கிட்ட இருந்து இங்கிட்டு கூட மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப எழுதணும்னா 245 முதலாவது எண், 254 இரண்டாவது எண், 524 மூன்றாவது எண். இதுல இந்த 5 நீங்க கவனிச்சீங்கன்னா முதல்ல ஒன்றுகள்ல, அப்புறம் பத்துகள்ல, அப்புறம் நூறுகள்ல. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது சரியா இடமும் மாறுது, அதோட வகை குறிக்கிற பெருமானமும் மாறுது அப்படிங்கிறத நாங்க விளங்கி கொள்ளலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். சார், அப்ப அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நோ சார். நோ சார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன் சார், அப்ப எங்களுக்கு இந்த மாய்க்கே எண்கள் தருவாங்க. எண்கள் தந்து ஒரு இலக்கங்கள் தந்து எண்களை எழுத சொல்லுவாங்க. எண்களை எழுத சொல்லுவாங்க. எண்கள் எழுதுற ஒருபாடு அதுல ஏதாவது ஒரு எண்ணெய் கீழே கோடு போட்டிருப்பாரு, அப்படி வட்டம் போட்டிருப்பாரு, அப்படி பாக்ஸ் அடிச்சிருப்பாரு. அந்த எண்ணுக்கு ஒன்று இடப்பெருமானம் கேட்கப்படும், அப்படி வகை குறிக்கிற பெருமானம் கேட்கப்படும்.
சரியா சரி சார். சார் அப்ப எல்லாரும் கிளியர் தானே? கிளியர் சார். இன்னும் விளங்காம இருக்கீங்களா? விளங்கிச்சு சார். அப்ப விளங்கிச்சு சார். இடப்பெருமானம் என்பது எப்பயுமே மாற மாட்டாரு. ஆனா வகை குறிக்கும் பெருமானம் மாறிக்கொண்டே இருப்பார். இடப்பெருமானம் மாற மாட்டாரு, வகை குறிக்கும் பெருமானம் மாறிக்கொண்டே இருப்பாரு. இப்ப எங்களுக்கு தந்திருக்கிற எண் 245 திரும்ப நாங்க பார்ப்போம். இந்த 245ல 5 நாங்க எடுத்துக்கிட்டோம்னா 5 ஒன்றுகள்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. எத்தனையில் அமைஞ்சிருக்குது? ஒன்றினிடத்துல சார். அமைஞ்சிருக்கு. இந்த ஒன்றுகள் இடத்துல 5 இருக்கனால 5க்கு வகை குறிக்கிற பெருமானம் 5 ஒன்றுகள் இங்க காணப்படுது. அதனால அதோட வகை குறிக்கும் பெருமானம் இங்க 5 அப்படின்னு சொல்லுவோம். வகை குறிக்கும் பெருமானம் நாங்க எவ்வளவுன்னு சொல்லுவோம்? 5. 5 சார். சரியா? சரி சார். சரி சார். அப்ப அதே மாதிரிக்கே 254 பார்த்தோம். அதே மாதிரிக்கே 524 பார்த்தோம். 254ல 5 இருக்க இடம் 10. ஆகவே அது வகை குறிக்கும் பெருமானம் 50. 524ல 5 இருக்கிற இடம் 100. அது வகை குறிக்கும் பெருமானம் 500 அப்படின்னு சொல்லி நாங்க நோட் பார்த்து கொள்ளலாம். சரியா? சரி சார். பாருங்க 254. அப்ப இங்க 5 இருக்க இடம் வந்து 10கள்ங்கிற இடத்துல. அப்ப 5 வகை குறிக்கும் பெருமானம் 5 10கள். அதனால 50. சார் இதை நோட் பண்ணணுமா? அது புக்ல இருக்குது. நீங்க தேவையாதான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? சரி சார். அதே மாதிரி 524 இங்க 5 இருக்கிற இடம் வந்து 100கள்ங்கிற இடத்துல. அப்ப 5 100கள். ஆகவே 500 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி. அப்ப ஓகே தானே? ஓகே சார். சரி. அப்ப இடப்பெருமானம்னா என்ன, வகை குறிக்கும் பெருமானம்னா என்ன அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும். இல்லாட்டி சிக்கலாயிரும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். சரியா? சரி. இந்த நோட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க குயிக்கா. இந்த நோட்டை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன் சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? சார் அப்ப ஓர் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அமையும் இடத்திற்குரிய இடப்பெருமானங்கள் சரியா வலமிருந்து இடமாக 1 10 100 1000 10000. சரியா? பின்னுக்கு இருந்து இப்படி முன்னுக்கு போவாரு. பின்னுக்கு இருந்து முன்னுக்கு போவாரு. ஒன்றுகள் 10கள் 100கள் 1000கள் 10000கள் அப்படின்னு போய்கொண்டே இருக்கும். சரிதானே? சரி சார். சரி. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன்.
சரி, இப்ப இந்த எண்ணை பாருங்க. இந்த எண்ணுல அது எல்லாமே காணப்படுது. 6 7 5 2 4. இத பாருங்க, 6, 7, 5, 2, 4. இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஒரு எண் ஒன்று எழுதினோம்னா அந்த எண் வருது 6 7 5 2 4. அதாவது 67,524. 67,524. அப்ப 1 10 100 1000 10,000 எல்லாமே காணப்படுது. 1 இலக்கம், 10 இலக்கம், 100 இலக்கம், 1000 இலக்கம், 10,000 இலக்கம். குயிக்கா நோட் பண்ணுங்க பாபா. சார் நீங்க ஏற்கனவே போட்டிருந்தீங்களே ஓர் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் வந்து அது வேற இது வேற. அதுக்கு கீழே இருந்தது எழுதணுமா சார்? ஓர் எண்ணின் ஓர் இலக்கத்தின் இடது பக்கத்தின் உள்ள அது தேவைத்தானே மகள். சரி சரி, இந்த புத்தகம் இருக்கதான் அழுக போறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி சார். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. சார் எழுதிட்டேன். எழுதிட்டா திரும்ப ஒருக்கா பாருங்க. குயிக்கா எல்லாரும் நோட் பண்ணுங்க. சரியா நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அப்ப வலமிருந்து இடமாக முதலாவது 1 10 100 1000 10,000 சரிதானே? சார், அந்த எண்ணுக்கான விளக்கம் உங்களோட புத்தகத்துல அடுத்த பேஜ்ல இங்க அழகா தந்திருக்காங்க. அந்த எண்ணுக்கான விளக்கம் அடுத்த பேஜ்ல அழகா தந்திருக்காங்க. தேவையா இருந்தா நீங்க பார்த்து எழுதி கொள்ளணும். சரியா? தேவையா இருந்தா நீங்க பார்த்து எழுதி கொள்ளணும். 6ன்னு சொன்னா 10,000.
7ன்னு சொன்னா ஆயிரங்கள், 5னா நூறுகள், 2னா பத்துகள், 4னா ஒன்றுகள். அப்ப 4 அமைந்துள்ள இடப்பெருமானம் 1 ஆகும். வகை குறிக்கும் பெருமானம் 4. 5 அமைந்துள்ள இடப்பெருமானம் 10கள். சரியா? அப்படி ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார் இது தேவையா இருந்தா உங்களோட புக்ல இருக்குது. இது தேவையா இருந்தா உங்களோட புக்ல இருக்குது. பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே சார். சார் இப்ப இந்த உதாரணத்தை பார்ப்போம். 5, 9, 6, 8. 5, 9, 6, 8. ஆகவே 5968. 5968. சரியா? சரி சார். அப்ப 8 வந்து ஒன்றுகள், 6 வந்து பத்துகள், 9 வந்து நூறுகள், 5 வந்து ஆயிரங்கள். அப்ப இங்க வகை குறிக்கும் பெருமானத்தை தான் கேட்டிருக்காங்க. என்னத்தை கேட்டிருக்காங்க? வகை குறிக்கும் பெருமானம். அப்ப வகை குறிக்கும் பெருமானம்னா ஒன்றுகள்ல 8 இருக்கனால ஆகவே இங்க 8. 6கள்ல 10 இருக்கனால 60. ஒன்றுகள்ல 8, 10கள்ல 6, 100கள்ல 9 இருக்குது. ஆகவே 900. ஆயிரங்கள்ல 5 இருக்குது. ஆகவே 5000. சரியா? ஓகே சார். சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளியர் தானே? ஆம் சார். கிளியர் சார். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஆம் சார். சரியா? நோட் பண்ணி. உங்களோட புத்தகத்துல இந்த பயிற்சி இருக்குது. 2.2 கிளாஸ் வரும்பொழுது இதை செஞ்சுட்டு வரணும். ஓகே சார். செய்து கொண்டு வரணும். ஓகே? ஓகே சார். சார் அதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Bye sir. Thank you. Good night sir. Good night sir. Thank you sir. Bye sir.